ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை நீங்கள் டைட்டிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயின் ஒரு ட்ரீம் லேண்டில் இருந்துகிட்ருக்கா. அங்கே ஒரு கார்டன் இருக்குது, செமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. அந்த சமயத்தில் யாரோ அழுகிற சவுண்டு கேட்குது. அவளும் யாருன்னு சுற்றி பார்க்கையில் பின்னாடி ஒரு லேடி நின்றுட்டுருக்காங்க. அந்த லேடியை பார்த்து நம்ம ஹீரோயினும் பரிதாபப்பட்டுக்கிட்டு, எதுக்காக அழுகிறீங்க சொல்லுங்கள், நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த லேடியும் ஸ்லோ மோஷனில் டர்ன் பண்ணுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே அவங்க ஃபேஸ் அப்படியே டெரராக பேயாக மாறிடுது. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும், ஐயோ என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் ஒரு பேயா, என் பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு கத்திக்கிட்டே பேக் அடிச்சுக்கிட்டு இருக்க, அவங்களும் வேகமாக அவளை நோக்கி கிட்ட வராங்க. கரெக்டாக திடுக்குன்னு எந்திரிக்கிறா. அவள் எந்திரிக்கிறதுக்கு காரணம் அவளோட முகத்தில் தண்ணியை ஊற்றி அவளுடைய சித்தி எழுப்பி விட்டுடுறாங்கன்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ இவங்க தான் நம்ம ஹீரோயினுடைய சித்தி, அவங்க அப்பாவுடைய மிஸ்ட்ரஸ். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒன்றா இருக்கும் போதே அவங்க அப்பாவுக்கு இவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். அதனால் அவங்க அம்மா அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இவங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் நம்ம ஹீரோயினையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் கூட வரேன்னு சொல்லியிருப்பா. ஆனால் அவங்க அம்மா இல்லை, நான் ஒரு வேலை கிடச்சி ஸ்டேபிள் ஆகிற வரைக்கும் நீ உங்கள் அப்பா கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாங்க. இப்போ ஹீரோயினை இவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா வீட்டில் இருக்கையில் மட்டும் அவன் மேலே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வர மாதிரி எப்படியாவது அவங்க அப்பா கிட்ட இவளை பற்றி திருச்சி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா அடிக்கடி ஒர்க் ரிலேட்டடாக ட்ரிப்புக்கு போகிற சமயத்துலலாம் ஹீரோயினை வச்சு தான் வீட்டில் எல்லா வேலையும் வாங்கிப்பாங்க. இவங்க பத்தாததுக்கு ஒரு பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த பார்லரில் இருக்கக்கூடிய வேலையும் சேர்த்து நம்ம ஹீரோனுக்கு தான் கொடுத்துட்ருப்பாங்க. ஹீரோயினும் அவளுடைய படிப்புக்காக அவங்க அப்பா நம்பி இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே அடங்கி போயிட்டுருப்பா. அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட இவங்களை பற்றி எதிராக மூச்சு விட மாட்டா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேம் தான். இன்னும் இவங்க வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பான். ஸோ இப்போ இவன் நம்ம ஹீரோயினுக்கு எப்போ பாரு சொல்லிகிட்டே இருப்பான், இந்த மாதிரி உன் நிலமையில நான் இருந்திருந்தேன்னா எனக்கோ வீட்டை விட்டு ஓடி போயிருப்பேன், நீ எதுக்காக உன் சித்தியோடைய இதெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்க, உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லு, அப்படி இல்லைனா உங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவானா, இல்லை அம்மா கிட்ட கடைசியாக பேசினப்போ கூட அம்மா டெம்பரரியாக தான் ஜாபில் இருக்கிறதா சொன்னாங்க, அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் 1 வருஷம் படிப்பு இருக்குது, அதை படிச்சுட்டு ஏதாவது வேலை தேடி இல்லை பார்ட் டைமில் காசு சேர்த்து வச்சுட்டு தான் நான் இங்கேருந்து கிளம்பி போக முடியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோட என்ட்ரி தான். இவன் இப்போ அப்ராட்லேருந்து இங்கே வந்திருக்கான். ஸோ இங்கிலாந்துக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனவன் இப்போ போயிட்டு கொஞ்ச நாள்லேயே இருப்பு கொள்ளாமல் வீட்டுக்கு கிளம்பி வரான். கூட தயக்கமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அப்பாவுடைய ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அவங்க அப்பா டெய்லியும் போல் புதுசாக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வச்சு அந்த பொண்ணு கூட லூட்டி அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னே கோவம் வருது. அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஹாலில் அப்படியே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு மரியாதையாக வெளியில் போ அப்படின்னு கத்துறான். இவன் கத்துற சவுண்டு கேட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கே ஓடி வந்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுடைய அப்பா அவனை திட்டுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, அவள் என்னோட கெஸ்ட் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இந்த ஊரில் வேற மோட்டல்லாம் கிடைக்கலையா, எங்கள் அம்மாவோட வீட்டுக்கு தான் கண்டவளையும் கூட்டிகிட்டு வருவீங்களா, நீங்கள் இங்கே ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்கள் அம்மாவோட வீடு தான் கிடைச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அப்பா ரொம்ப கோவப்பட்டுட்டு வார்த்தையை அளந்து பேசுங்கிறாரு. அவனும் கேட்காம, இது எங்கள் அம்மாவோட வீடு, நீங்கள் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்கள சாக்கா வச்சு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவங்க அப்பா அவனை கோவப்பட்டு அரைஞ்சிடுறாரு. ஸோ இப்போ ஹீரோவுடைய ஆன்ட்டி தான் ஓடி போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசி நம்ம ஹீரோ அடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்கள தடுக்கிறாங்க. இந்த ஆன்ட்டியை தான் நம்ம ஹீரோக்கும் பிடிக்கும். ஸோ இப்போ அடுத்தது ஹீரோ தனியாக உட்காந்துருக்கும் போது அவனுடைய அங்கிள் வந்திருக்க நியூஸ் கேள்விப்பட்டு இங்கே கேட்டுட்ருக்காரு. இப்போ தானே உனக்கு எஜுகேஷனுக்கு எல்லா ஃபண்டும் ப்ரொவைட் பண்ணோம், ஸோ இப்போ எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகிற மாதிரி இங்கே உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா சொத்துல என் பகுதியில் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அமௌண்ட் நான் எடுத்து கொடுத்துட்றேன், அதை மீறி என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்கிறான். இல்லைப்பா அதுக்காக இல்லை, நீ ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். உடைய ஆன்ட்டி அப்போ அந்த சைடு வராங்க. வந்த உடனே ஹீரோவை பார்த்து, நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற, கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணு, உங்கள் அப்பாவுக்கு ஈக்குவலாக எதிர்த்து நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என் பையன் மாதிரி, உன்னோட நல்லது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆன்ட்டியை ஹக் பண்ணிக்கிறான். என்ன பார்க்கலான்ட்டு அவன் வெளியில் வரையில் சிக்னலில் நின்றுட்டுருக்கான். அந்த சமயத்தில் எல்லாருமே கிராஸ் பண்ணிடுறாங்க. அங்கே ரோடு கிராஸ் பண்ண வரக்கூடிய நம்ம ஹீரோயினும் சிக்னல் அதுக்குள்ளே மாறிடுச்சு, அவளுக்கு வேறு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து பதறிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க பொண்ணு ரொம்ப அவசரமாக போகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுக்காமல் க்ரீன் சிக்னல் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக கஞ்சாட காட்டுறான். ஸோ ஹீரோயின் அதை புரிஞ்சுக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, அவளோட ஃபேஸை பார்த்த உடனே அவனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வருது. காரில் இருக்கக்கூடிய அவங்க அம்மாவுடைய பிக்சர் எடுத்து பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னா அவளுடைய படிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா ஈவினிங் பார்ட் டைம் ஜாபுக்காக ஒரு கிளப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கா வெயிட்ரஸாக. வேலை சேஃப் கிடையாது அப்படின்னாலும் அவளுக்கு பணம் தேவைங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா. இங்கே இவ வேலையை முடிஞ்சு கிளம்பும் போதெல்லாம் எப்போவுமே அவளுடைய ஃப்ரெண்டு பேம் தான் பிக்கப் பண்ணிட்டு போவான். இப்போ பார்த்தோன்னா அங்கே ஒரு அங்கிள் இவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அவளுக்கு அப்பா வயசு கூட இருக்கும் அந்த ஆளுக்கு. அவகிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறாரு, கூட ரூம் போடுறதுக்குலாம் கூப்பிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் கையை விடுங்கன்னு பொறுமையாக மறுத்துட்டு இருக்கா. ஆனால் அவரை பார்த்தாலே அவளுக்கு பயம் வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அங்கே தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கையில் இங்கே நடக்கிறத பார்த்துட்டு அங்கே ஒன்றுமே
வந்துட்டு தெரியாத மாதிரி ஹீரோனோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு எனக்கு இன்னும் பில்லு வரல, நீ போய் பில் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை அந்த ஆள்கிட்ட வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆளையும் வந்துட்டு பயங்கரமாக சீன் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல வந்து தனக்கு சீன் கிரியேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த அங்கிளும் அவருடைய ஆட்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அங்கேருந்து கிளம்புறான். அந்த சமயத்தில் அங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த அங்கிளும் அவருடைய ஆட்களும் சேர்ந்து நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பெரிய ஹீரோவா நீனு, பணக்காரனாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிச்சிட்டுலாம் இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயினும் வேலை முடிஞ்சு வரா. அவளை பிக்கப் பண்ணுறதுக்காக வரக்கூடிய பேமும் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்த உடனே இந்த ஆள் தான் எனக்கு உள்ள ஹெல்ப் பண்ணா, அதனால தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளை அடிக்கிறாங்க போல, நம்ம தான் பேம் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக வந்து லவுடர் வாய்ஸில் வந்து கத்துறாங்க. இதை கேட்ட உடனே அந்த ஆட்கள் வந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவனை இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணவனை எப்படி இங்கே விட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேமும் இல்லை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா சரின்னு உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் எங்கள் ஆண்டி என்னையும் சேர்த்து வெளியில் துரத்தி விட்டுருவாங்க, உனக்கு தெரியாத என் சித்தியை பற்றி அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோவை தரமுறை அங்கே இழுத்துட்டு போகிறாங்க ஒரு வழியாக. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் அவள் சித்திக்கிட்ட பேசி திட்டு வாங்கி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கையில் அங்கே பேக் கேட் வழியாக வந்துட்டு பேமும் நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு ஹீரோயினுடைய ரூமுக்கு வந்துடுறான். ஸோ இப்போ அவள் சித்தியும் வந்துட்டு அவளுக்கு சம்பளம் கொடுத்தாங்களா, எவன் கூட சுற்றிட்டு வர என்ன ஏதுன்னு வந்துட்டு காத்துன்னு கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் இங்கே ஹீரோ காப்பாற்றுறதுக்காக இந்த பொம்பளை கிட்டலாம் வாங்கி கட்டிக்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி முணங்கிக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா ஹீரோவை விட்டுட்டு பேம் வந்து அங்கேருந்து கிளம்புறான். அந்த சமயத்தில் ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ ஹீரோ திடீர்னு முணங்குற சவுண்டெல்லாம் கேட்குது. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்கா. ஆனால் ஹீரோவும் வந்துட்டு முணங்கிக்கிட்டே அவளை டக்குன்னு இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு என்னடா பண்ணுறான், இவன் குடிச்சிட்டு பண்ணுறான் தான், இருந்தாலும் வந்துட்டு நமக்குள்ளே எதுவும் பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்பிக்கிட்டே ஹீரோவை விலக்கி விட்டுட்டு வெளியில் வந்துடுறா. அடுத்த நாள் காலையில் ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டு பார்க்குறான் பேம், ஆனால் இவன் எந்திரிக்கவே இல்லை. உடனே பேம் க்ளோஸராக போக அப்போ ஹீரோவும் திடுக்குன்னு எந்திரிச்சிட்றான். பேம் ஃபேஸை பார்த்த உடனே பயங்கரமாக அலறிக்கிட்டு அப்படியே இங்கே அங்கேன்னு ஓடிட்டு இருக்கையில் பேமை சேர்த்து அடிக்கவும் செய்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஓடி வந்துட்டு ஏய் நாங்கள் ரெண்டு பேரும் தான் உனக்கு ஹெல்ப் பண்ணோம், இப்போ என் ஃப்ரெண்டையே போட்டு அடிச்சுட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இடத்துல பார்த்தோன்னே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அவளுடைய சித்தி வந்து இன்னும் சமைச்சு முடிக்கலையா நீன்னு கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து நீ சைலண்டாக இரு அப்படின்னு கீழே வந்துடுறா. அவங்க சித்தியும் வந்துட்டு எப்பவும் போல அவளை கரிச்சு கொட்டி வேலை வாங்கிட்டு இருக்க மேலே ஒழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே காதில் வாங்கிட்டு இந்த காலத்துலேயும் இப்படியெல்லாம் வந்துட்டு அமைதியாக போகிறவங்க இருக்காங்களா என்ன, இவ என்ன அவ்வளோ விளந்தியாக இருக்காளா, இவளை பார்த்தா பரிதாபப்படும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து முணங்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு ஹீரோயினும் அவனை சாப்பிட்றதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு வரா. ஹீரோ சுற்றி பார்க்க இங்கெல்லாம் நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய மெமரிஸ் இருக்குது அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஹீரோயினும் வந்துட்டு பரவாயில்லையே இவன் வந்து பணக்காரனாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லவனாக தான் இருக்கான் போல அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பிடாமலே உட்காந்துருக்கிறத பார்க்குற ஹீரோவும் உனக்கே ஆர்டர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எனக்கு பசிக்கலை அப்படிங்கிறா. கண்டிப்பாக நைட்டு சாப்பிட்ருக்க மாட்டேன், உங்கள் சித்தி கத்தினதை பார்த்தா காலையிலேயே சாப்பிட்ருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுங்கிறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிறா. என்கிட்ட காசு இல்லை, ஒரு சாப்பாட்டுக்கு தான் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டே சரி உன் ஃபோனை கூட என் ஃப்ரெண்டை வர சொல்கிறேன் அப்படின்றான். ஹீரோயினும் ஃபோனை எடுத்து கொடுக்க அவனும் இந்த ஃபோனெல்லாம் மியூசியமில் வைக்க வேண்டியது, எத்தனை வருஷத்து ஃபோன் இது அப்படிங்கிற மாதிரி கேட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்க. அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஃபோனை பிடுங்க வரா. சரி இரு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசவும் செய்கிறான். அவன் இருக்கக்கூடிய லொக்கேஷனை ஷேர் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கவங்கலாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரெண்ட் ஏற்ற போகிறதாகவும் அதுக்கு ரெண்ட் ஏற்றுறதுக்கு இவங்க ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்லியும். ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் இவங்க கேட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் தானே வந்து அறிமுகப்படுத்திக்கிறான். என்னோட பேர் சாவின். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கேன், உன்னோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் அவளோட பேரை சொல்கிறா. எனக்காக சாப்பாடு கொடுத்துருக்க, ஒரு நாள் வந்து நைட் ஃபுல்லாக என்னை ஸ்டே பண்ணுறதுக்கு பார்த்துருக்க, எனக்கான ஊண்டெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணியிருக்க, அதனால் பெரிய தேங்க்ஸ் உனக்கு, நான் கண்டிப்பாக உனக்கு இது எல்லாத்தையும் திருப்பி செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ இது என்ன ஒரு பெரிய விஷயமா, ஒரு வேளை சாப்பாடு தானே போட்டேன், இதுவெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போது தான் அங்கே அவனுடைய ஃப்ரெண்டுங்கிற ஜென்னி வரா. ஸோ ஜென்னி வந்துட்டு நம்ம ஹீரோடைய பெர்மிஷன் இல்லாமலே எல்லாருக்கும் கிட்டேயும் போய் ஹீரோ தான் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைப்பு. இப்போ ஹீரோயினை பார்த்தோன்னே வந்துட்டு அவளுக்கு வயிறு எரியுது. ஹீரோயினை மேலே இறங்க பார்த்துட்டு அவளை ரொம்ப வந்து அருவருப்பாக இருக்க மாதிரி பார்க்குறா. ஸோ அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட அது யாருன்னு சொல்லி கேட்க ஹீரோவும் என்னுடைய ஃப்ரெண்டு தான், உங்ககிட்ட விஷயத்தை அப்புறம் சொல்கிறேன், முதல்ல நம்ம போய் என் கார் எடுக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென்னி கூட அங்கேருந்து கிளம்பிடுறான். என் வீட்டுக்கு வரும்போது அவங்க சித்தியோடைய பார்லரில் ஒரு லேடி வந்திருக்காங்க. அந்த லேடி வந்து ஹேர் கட்டெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்க சித்தியும் நம்ம ஹீரோனை பார்த்து கரெக்டான டயத்தில் தான் வந்திருக்க, இந்த லேடி கூட போ, இவங்க என்ன வேலை சொன்னாலும் அது எல்லாத்தையும் அப்படியே செய் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோனும் என்ன வேலை ஏதுன்னு கேட்குறா. வாயை முடிட்டு ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேம் வந்து தடுத்துட்டு இருக்கான். ஆனால் அவங்க சித்தி வந்துட்டு போயே ஆகணும்னு சொல்ல ஹீரோயினும் பயந்துக்கிட்டே அவங்க கூட சேர்ந்து வந்துடுறா. ஸோ அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு சிமெண்ட்ரிக்கு வந்திருக்காங்க, ஒரு கோயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு. ஸோ சிமெண்ட்ரிக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கொஸ்டின் பண்ண இங்கே இருக்கக்கூடிய டெட் பாடிஸ் எல்லாம் நம்ம தோண்டி எடுத்து க்ளீன் பண்ணி அதோடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுக்க போகிறோம், ஏன்னா அதுக்கு வந்து நிறைய காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினும் இதெல்லாம் நீங்கள்
நீங்கள் ஏன் சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு உடனே உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கு சொன்னால் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதனால தான் உங்கள் சித்தி சொல்லாமல் கூட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்பல் பண்ணி அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவளும் வந்து கொஞ்சம் பயமெல்லாம் போனதுக்கப்புறமா எல்லாருக்கூடையும் வந்து பேசிக்கிட்டே வந்துட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்கே என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாமும் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு டெட் பாடியை தோண்டும் போதும் வந்துட்டு அங்கே நிறைய மந்திரமெல்லாம் சொல்லி ஈவில் ஸ்பிரிட்டெல்லாம் வெளியில் வரக்கூடாது அந்த மாதிரி வந்து ஏதோ பேசிட்டுலாம் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோனுக்கும் பயமாக இருக்குது. காலையிலேருந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குன்னு தனியாக ஒரு டெட் பாடியை ஹேண்டில் பண்ணுறதுக்காக கொடுத்துட்றாங்க தோண்டி எடுக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பயத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கும் போது திடீர்னு அவள் பார்க்காத சமயம் அந்த ஸ்கெலிட்டனுடைய தலைலாம் வேற திரும்புது. இதை நம்ம ஹீரோயின் கவனிக்காமல் விட்டுடுறா. அந்த லேடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த ஜாமானை நீ எரிச்சு முடி இதோட வேலை முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அதை வாங்கி எரிக்கிறா. அது பாதி எரியலையே அவளுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது காது கிட்ட, நீ நல்லது பண்ணிட்ட என்னை வெளியில் வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து அவளுக்கு வந்து பதறதுக்காக ஆரம்பிக்க அந்த லேடியும் என்னாச்சு என்ன இப்படி முழிக்கிற அப்படின்ன உடனே நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட கேட்குறா. ஆனால் அந்த லேடியும் நான் பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து வீட்டுக்கு வரான் இல்லையா, அப்போ அவனுடைய அங்கிள் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு அம்மாவுடைய மார்க்கெட் இருக்குல்ல, அம்மா எனக்குன்னு கொடுத்தாங்கல்ல சின்ன வயசில், அந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து யார்கிட்டையும் கொஞ்ச நாள் ரெண்ட் வந்து ஏற்றாமல் இருக்கலாமா, அங்கே இருக்க மக்கள்லாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கு எதுக்குப்பா அந்த டென்ஷன், அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பெருசாக லாபம் இல்லை, அதை வித்துடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க அங்கிள் சொல்ல, இல்லை அதை நீங்கள் விற்கக்கூடாது, அது அம்மா எனக்குன்னு கொடுத்தது, ஸோ நான் தான் அதை வச்சுப்பேன், அது லாபம் இருக்கோ நஷ்டம் இருக்கோ அதில் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அங்கிள் கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். அவனுடைய ரூமுக்கு வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து பார்க்குறான். அந்த சமயத்தில் அவனுக்கு ஒரு மெமரி வந்து வருது. அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அவனுடைய அப்பா அவங்க அம்மாவை தேடுறதுக்காக கிளம்புறாரு. அந்த சமயத்தில் அவனுடைய ஆன்டி ஓடி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. சாரி உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் நான் வந்து கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெட்டரில் பார்த்தோன்னா ஹீரோயினுடைய அம்மாவுக்கு ஏற்கனவே ஒரு லவர் இருந்திருக்காங்க. அதாவது ஹீரோவுடைய அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ் லவரோட இப்போ அவங்க ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் இருக்குது. ஸோ இந்த வந்து அந்த ஆன்ட்டியும் சொல்கிறாங்க இது உண்மை தான், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோவுடைய அப்பா அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா, எதுக்காக குழந்தை பெற்றுக்கிட்டா, எங்கள் 2 பேரும் இப்போ இப்படி விட்டுட்டு போயிட்டா, அவளை சும்மா விட மாட்டா, அவளை தேடி கண்டுபிடிச்சி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க ஆன்ட்டியும் இல்லை நீங்கள் போகிறது சரி கிடையாது, நீங்கள் போனீங்கன்னா அவள் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துகிற போகிறா, அவள் வாழ்க்கையை பார்த்துக்கட்டும், நம்ம வாழ்க்கையை பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிடுறாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திரும்ப வீட்டில் கொண்டு வந்து அந்த லேடி இறக்கி விடுறாங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட அவங்க கையில் வந்து ஒரு கயிறு கொடுக்குறாங்க. இந்த கயிறை வந்து உங்க கூட பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஈவில் ஸ்பிரிட் இல்லை கோஸ்ட் எல்லாம் வந்து உன் பக்கத்தில் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பயங்கரமாக பயப்படுறா. பார்க்குற அந்த லேடியும் பயம்லாம் வேண்டாம், இது சும்மா ஒரு முறை மட்டும்தான், நாங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவள்கிட்ட ஸ்டாஃப்டாக அதை வாங்க வச்சுட்டு வண்டியில் ஏற வண்டி டோர் வந்து அவங்க மூடுறாங்க. பட் ஆனால் டோர் ஓப்பன் ஆகிடுது. அவங்க நம்ம ஹீரோனை பார்த்து எதுக்காக டோரை திறந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் திறக்கலையே அப்படிங்கிறா. அவள் சைடு பார்த்தோன்னா நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹீரோ வீட்டு வாசலில் வந்து நிற்கிறான். கூடவே வந்துட்டு நம்ம ஹீரோனோட காலேஜில் படிக்கக்கூடிய டென் அப்படிங்கிற ஒருத்தவனும் வந்து நிற்கிறான். இந்த டென்னுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப நல்லா கண்ணு. ஸோ இப்போ வந்து அவளை வழியில் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு தேடி வந்திருக்கான். இப்படி நம்ம ஹீரோவும் அப்புறம் அந்த பையனும் வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய சித்தி வெளியில் வராங்க. இங்கே இவளை எதுக்கு தேடி 2 ஆம்பளைங்க வந்திருக்கீங்க அப்படிலாம் சொல்லிட்டு அசிங்கமாக பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட பணம் கொடுக்கணும் அதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறான். அவங்க சித்தியும் சரி என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேமும் வந்துட்டு இல்லை கொடுக்காத அப்படின்னு ஆக்ஷன் பண்ண உடனே இவனுக்கு தெரிஞ்சிருது. சரி ஹீரோயின் கிட்ட கொடுக்கறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அதனால் நான் ஹீரோயினை பார்த்தே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேமை கூப்பிட்டு ஹீரோயினை வந்து நாளைக்கு என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்போ அவங்க சித்தியும் வந்து கோவப்பட்டு கத்துறாங்க. ஏன் என்கிட்ட பணம் கொடுத்தா நான் வந்துட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளோட பணம் தானே நான் அவகிட்டே கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோ கேட்டுட்டு அங்கே பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் கிளம்பி போயிடுறான். ஸோ டின்னுக்கு இப்போ நம்ம ஹீரோவை பார்த்ததுலேருந்தே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஸோ ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு உனக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி பழக்கம் வந்துச்சு, உனக்கு எப்படி அவளை தெரியும், நீ யார் அவளுக்கு, எதுக்காக வந்துட்டு அவளை இந்த சமயத்துலலாம் பார்க்க வர அப்படின்னு அவன் வாட்டுக்கு கொஸ்டின் அடிக்கிட்டே போக ஹீரோவும் ஒரு கேள்வி கூட பதில் சொல்லாமல் உன் வேலையை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு நான் வந்து போயிடுறான். என் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளே அவங்க அப்பா வந்திருக்க, அவங்க சித்தி வந்துட்டு இவளை நல்லா கோர்த்து விட்டுடுறாங்க. பாருங்க இப்படி தான் டெய்லி வந்து அன்டயத்தில் வீட்டுக்கு வரா, ஸோ என் கூடயே சுற்றிட்டு வரா. இப்போ வேறு 2 பையனுங்க வந்து விசாரிச்சுட்டு போகிறாங்க. ஒருத்த வேறு வந்து ரொம்ப பணக்கார பையனாக இருக்கான், ஏதோ பணம் கொடுக்கணும்லாம் பேசிகிட்டு இருந்தான், எவனையும் நம்பி பணம்லாம் கொடுத்து ஏமாந்து போயிருக்கா போல், பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு வந்து அலையிறா போல், நீங்கள் செலவுக்குன்னு கொடுக்கக்கூடிய பணத்தெல்லாம் வந்துட்டு அவள் இப்படி தான் வேஸ்ட் பண்ணுறா அப்படி இப்படின்னு வந்து கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோனோட அப்பாவும் ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம பயங்கரமாக அவளை போட்டு கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோக்கும் நெஞ்சே வெடிச்சு போயிடுது. அவங்க அப்பா கூட வந்து அவளை நம்பலையேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு திட்டுறாருன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவங்க சித்தியை மாட்டி விடாமல் வாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது தான் பேம் அவளுக்கு கம்பெனி கொடுக்குறான். அவளுக்கு ஆறுதலாக வந்து பேசிட்டு இருக்கா. அவங்க சித்தி பண்ணுறதெல்லாம் நீ மாட்டி விட்டால் தான் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளும் அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறா. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது, இதுதான் உன் வீடா, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் என்ன சொன்ன அப்படின்னு பேம் கிட்ட கேட்க பேமும் நான் ஒன்றுமே சொல்லையே அப்படிங்கிறான். இல்லை நீ ஏதோ சொன்னியே அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனும் அதுக்கப்புறம் வாயை முடிக்கிறான். ஆனால் திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. இப்போ அதுக்கப்புறமும்
வந்து பேமோ நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, போய் தூங்கு போ, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க போல அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு அவள் தூங்கையில் அவளுக்கு பார்த்தா திரும்ப இப்போ கனவு வருது. கனவுல வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோடைய அம்மா தான் வராங்க. ஸோ இப்போ அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் என்னன்னு தெரியல, உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் போல, உனக்கு மட்டும் தான் நான் பேசுகிறதெல்லாம் கேட்குது, எனக்கு உன்கிட்ட ஒரு ஹெல்ப் வேணும், நான் என் பையனை பார்க்கணும், என் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. ஐயையோ பேய்கிட்டலாம் நான் சகவசம் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. இவ சும்மாவே வந்துட்டு பயந்த சுபாவம் தான். ஸோ பேயின்னு உடனே ரொம்ப பயந்து நடுங்க, எனக்கு இதை ஒரே ஒரு ஹெல்ப்பை மட்டும் பண்ணேன், என்னால் முடிஞ்சால் நான் போயிடுவேன், நான் செத்து 10 வருஷம் ஆச்சு, என் பையனை ஒரே ஒரு தடவை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், அவனுக்கு கொஞ்சம் விஷயங்கள் நான் வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதோட இந்த கனவு முடியுது. இதில் பார்த்தா அவங்க அப்பா ஒர்க் ரிலேட்டடாக திரும்ப ஒரு ட்ரிப்புக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அவங்க சித்தி வந்துட்டு அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் அங்கே வரா. அவங்க அப்பா அவளை கோவமாக பார்க்குறாரு, அவளும் அவங்க அப்பாவை கோவமாக பார்க்குறா. முதல் நாள் திட்டாரு இவளை நம்பலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரும் வந்துட்டு அவகிட்ட சாரி கேட்குற மாதிரி இன்டெரக்டாலாம் பேசிட்டு, இனிமேல் உங்கள் சித்தி சொல்கிறத கேட்டு கரெக்டாக நடந்துக்கோ அப்படி இப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு, உனக்கு செலவுக்கு கொஞ்சோட்டு பணம் தரேன், உனக்கு சாப்பிட்றதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்க, அவள் கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க சித்தி அந்த பணத்தை பிடிங்கிக்கிட்டு அவகிட்ட கொடுத்தா திரும்ப ஏதாவது ஒரு பையன்ட்ட கொண்டு போய் கொடுத்துருவா, பேசாமல் நான் வச்சுக்கிறேன், அவளுக்கு வேணுங்கிறப்ப அவள் என்கிட்ட வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பணத்தையும் பிடிங்கி அவங்க வந்து அமுக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேமுக்கு கோவம் வருது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஹீரோயினுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவளுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் போடலாம்ல அப்படின்னு அவங்க அப்பா கிட்டே சொல்ல, அவங்க அப்பாவும் சரி அதை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளுடைய காலேஜுக்கு போகையில் ஹீரோ அங்கே வரான். என்ன இதுக்காக இங்கே தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பயப்படுறா. எங்கே அவங்க சித்திக்கிட்ட திரும்ப நியூஸ் போயிட்டு அவங்க அப்பா மூலமாக ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு, ஹீரோவும் நீ எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்க, என்ன நல்லா பார்த்துருக்க, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா, இன்றைக்கி ஒன்று பெரிய ஹைஃபை லெவலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி உனக்கு லஞ்ச் என்னுடைய ட்ரீட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவள் வர்றதுக்காக மறுத்த உடனே அவன் அங்கேயே உட்காந்துக்கிறான். எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது கரெக்டாக தின் வந்து அங்கே பார்த்துடுறான். தினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, நீ ஹீரோயினை ரொம்ப நாளாக லாக் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ பணக்காரன் ஒருத்தன் கூட அவள் வந்து ஜோடி போட்டுட்டு போகிறா பாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இதனால் டின்னுக்கு கோவம் வந்துடுது. ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே பேசிக்கிட்டே போகையில் டின் நடுவில் வந்துடுறான். வந்துட்டு நீ யார், எதுக்காக எங்களுடைய கேம்பஸ்க்கெல்லாம் வர அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டே இருக்கான். அப்போ ஹீரோவும் கொஞ்சம் கூட அவனை பொருட்படுத்தாமல் நம்ம ஹீரோயினை பார்த்து, நம்ம 2 பேரும் லஞ்சுக்கு போகலாமா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயினும் டின்னை பார்த்துட்டு, டின் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட கிளம்பிடுறான். அப்புறம் அவங்களும் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் அங்கே இருந்து ஹீரோயினை வீட்டில் தான் ட்ராப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் அதெல்லாம் வேணாம், நீ வந்ததே ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் கம்பல் பண்ணி நான் உன்னை விட்டுட்டு தான் போவேன், நான் எப்படி நடு ரோட்டில் உன்னை விட்டுட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவளை திரும்ப வண்டியில் ஏற்றுறான். ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி வந்து அவனுடைய கோட் ஒன்று வந்து ட்ரை கிளீனிங் கொடுத்துருக்கேன், அதை வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகையில் ஹீரோயின் வந்துட்டு காரில் ஏறின உடனே ஹீரோவுடைய அம்மாவுடைய ஃபோட்டோவை பார்க்குறா. ஸோ அது பார்த்தோன்னே அவளுக்கு கனவுல வந்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. உடனே அவங்ககிட்ட யார் என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்கையில் அவனும் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறத்துலேருந்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், இவனை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும், இல்லைனா பேயெல்லாம் ஃபாலோ பண்ணுதே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு முணங்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க வந்து போகிற வழியில் ஒரு பார்க்கில் வந்து பிரச்சனை நடந்துட்டுருக்கு. கத்தியை வச்சு கொலை பண்ண போகிறேன்னு மிரட்டிட்டு இருக்கும் போது அங்கே ஹீரோனும் டக்குன்னு ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் அடிக்கிறா. அந்த சமயத்தில் அவனும் அதை பார்த்துட்டு, போலீஸ்க்கு கால் பண்ணுற, ஏற்கனவே நான் சொல்லி வச்சுட்ருக்கேன் போலீஸ்க்கு கால் பண்ணால் உசுரோட விட மாட்டேன்னு, எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை குத்துறதுக்காக வர கரெக்டாக ஹீரோ நடுவில் பூந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுறான். அவன் ஏற்கனவே குடிச்சதுனால 2-3 அடியில் வந்துட்டு அப்படியே சுருண்டு விழுந்துற ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹாக்கிங் பொசிஷனில் வந்து நிற்கிறாங்க. கடைசியில் சண்டை முடியல. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக வந்து ப்ளஷ் ஆகிட்டுலாம் இருந்துட்டுருக்காங்க. ஹீரோவும் அதுக்கப்புறமா சரிவா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போகிறான். அவளை வீட்டில் கொண்டு போய் விடும்போது கரெக்டாக வந்துட்டு அவளை சித்திக்கிட்ட மாட்டிக்கிறா. ஸோ இவன் கூட தான் நீ இன்னும் சுற்றிட்டு இருக்கியா, உங்கள் அப்பா சொல்லியும் நீ திறந்த மாட்டல்ல, இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வந்து பெற்று வச்சுக்கிட்டதுக்கு உங்கள் அப்பா எவ்வளோ வைக்கப்படணும் தெரியுமா, மரியாதை என்கிட்ட நான் காலை உடச்சி வைக்கிறேன், உங்கள் அப்பாவே வந்துட்டு இனிமேல் உன்னை என் கண்ட்ரோலில் தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு இழுத்துட்ருக்க. ஹீரோவும் வந்துட்டு அவளை போட்டு இழுக்காதீங்க, அவள் மனுஷி, அவளுக்கு பொறுமையாக பேசுங்க, அவனும் குழந்தை கிடையாது, அவளுக்கு எதை பண்ணணும் எதோ பண்ணக்கூடாது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவளும் வந்துட்டு இல்லை நீ அமைதியாரு, நீ இங்கேருந்து கிளம்பு, நீ இங்கே இருந்தால் எனக்கு பிரச்சனை அதிகமாகும்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து அனுப்பி விட்டுட்றா. அதுக்கப்புறமா அவளோட சித்தியும் அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவளை திட்டிக்கிட்டே வந்துட்டு இந்த தடவை வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக ஸ்டிக்கெல்லாம் எடுத்து ஓங்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஸ்டிக்கை எடுத்து மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவளோட ரூமுக்கு ஓடி போயிட்டு எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவங்களும் குச்சி எடுத்துட்டு வந்துட்டு அவளை பயங்கரமாக அடிச்சுட்டே இருக்காங்க. ஸ்டெப்ஸ்லேயே இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினை திடீர்னு வந்து அவங்க பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுகிற அவளுக்கு தலையில் பலமாக அடிபட்டுருது. சமயத்தில் தான் டோர் ஓப்பன் ஆகி அங்கே ஹீரோடைய அம்மா வந்து பார்க்குறாங்க. ஒரு பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்கன்னு, நீங்கள்லாம் மனுஷங்களா, உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து முணங்கிக்கிட்டே வராங்க. ஸோ அப்போ ஹீரோயினும் வந்து கீழே விழுந்து கிடந்த உடனே அவங்க சித்தி வந்து பார்த்து பயப்படுறாங்க. எங்கே அவள் செத்துட்டாலும்னு சொல்லிட்டு. இவள் உசுரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு பிரச்சனை தானே, இப்போ அவங்க அப்பாட்ட நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டப்பட்டுக்கிட்டே ஏதாவது பிளான் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்து திடுக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறா. என்ன இவ்வளோ நேரம் வந்து மயங்கி இருந்த மாதிரி நடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டு நம்ம
ஹீரோயினை அடிக்கிறதுக்காக கைவங்க அவ்வளோ கையில் வச்சிருக்கக்கூடிய இன்னொரு குச்சி எடுத்து நீட்டுறா. இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது உள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோயின் கிடையாது, ஹீரோவுடைய அம்மாவுடைய பேயின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்க வந்து நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு கிட்ட வர அவளோ வந்துட்டு அதே குச்சை வச்சு இவங்களை வந்து அடிச்சிடுறா. என்னையே வந்துட்டு அடிச்சிட்டு இருக்கியா, ஒரு பிள்ளைக்கு வந்துட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லைனா மனுஷன மாதிரியா நடந்துக்கிற நீனு, அந்த பிள்ளையை எவ்வளோ கொடுமைப்படுத்திட்டு இருக்க, ஒரு படிக்கிற பிள்ளைனாவது பார்க்குறியா, கொஞ்சமாவது வந்துட்டு அவளுக்கு நல்லது பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டையை உடச்சி விட்டு அனுப்பி விட்டுடுறா. ஸோ அவங்க கத்திக்கிட்டே வெளியில் வரும்போது கரெக்டாக பேம் வந்துடுறான். நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன நடந்துச்சு இவளுக்கு, இன்றைக்கி என்ன இவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டே கேட்டுட்ருக்க அவங்க சித்தியோ அவளை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறா. சாரி நம்ம ஹீரோவோடைய அம்மாவும் அவங்க வாட்டுக்கு வந்துட்டு ஏரியாலாம் புதுசாக இருக்கேன்னு பார்த்துக்கிட்டே வரும்போது அடுத்தது தின் வரான். என்ன இந்த சமயத்தில் நீ வெளியில் இருக்க, உங்கள் ஆண்டி பார்த்தா பிரச்சனை ஆகிடும்ல, வா உன்னை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ன உடனே யாரா நீனு, குட்டி பையா நீ தான் முதல்ல வீட்டுக்கு போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு சீக்கிரம் தூங்கு போ, என்னையெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. என்ன நீ கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தின்னும் கேட்க, கிண்டலா நிஜமாக தான்டா சொல்கிறேன், வீட்டுக்கு போய் தூங்குடாக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு அங்கேருந்து கிளம்ப தின்னும் என்ன யோசிச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முடிச்சுட்டு இருக்கான். பாடியில் இருக்க ஹீரோடைய அம்மாவும் இப்போ கரெக்டாக அவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க அப்போ அந்த வீட்டுடைய பட்லர் ஆண்டி மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பாட்டி. இந்த பாட்டி வந்து ஹீரோடைய அம்மா உயிரோடு இருக்கும் போதுலேருந்து இங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பாட்டியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் கேட்டு திறக்க சொல்கிறா. அவங்க கேட்டு திறக்கிறதுக்காக மறுத்துடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் நான் வந்து அவனியை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறா. அவனிங்கிறது வந்துட்டு நம்ம ஹீரோடைய அம்மா பேர். ஸோ இப்போ அவங்களே வந்துட்டு அவங்கள பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவனி தான் வந்துட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டாங்களே, அவங்கள பற்றி இந்த வீட்டில் யாரும் பேச மாட்டோம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, இல்லை அவங்க செத்து போயிட்டாங்க, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு உடனே தேவையில்லாமல் வந்துட்டு ஏதாவது பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்து பணத்தெல்லாம் சுருட்டிட்டு போகலான்னு பார்க்குறியா, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருந்தேன்னா போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அவளை அங்கேருந்து கிளம்பி போக சொல்லிடுறாங்க. இப்போ அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சிட்ருக்காங்க. அவங்க அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துட்டு அங்கே ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல, ஹீரோடைய ஆண்டி, அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. என்னது அவனி செத்து போயிட்டான்னு சொன்னாலா, யார் அவ அப்படின்ன உடனே தெரியல, ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருந்தா ஒரு குட்டி பொண்ணு, நல்ல நம்மளையே ஏமாற்று பார்க்குறா, ஆனால் அவள் சொன்னதுலேருந்து என் மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே அவங்க ஆண்டியும் இனிமேல் அந்த பொண்ணை என்ன பார்த்தீங்கன்னா என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, இல்லைனா வந்துட்டு போலீஸ்க்கு உடனே கால் பண்ணிவிடுங்க, அவள் பேசுகிறதெல்லாம் நம்ம காதில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாமல் திணறிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அந்த கேட்டுக்குள்ளே பூந்து போயிடலான்னு பார்க்குறாங்க. பட் ஆனால் அந்த கேட்டை தொட்டாலே வந்துட்டு அவங்களுக்கு அப்படியே தீ எறிகிற மாதிரி இருக்குது, அவங்களால அதை தொடக்கூட முடியல. ஸோ ஹீரோயினும் அப்போ தான் வந்துட்டு அங்கே வந்து சேர்றா. ஹீரோனோட சோல் அங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவளுடைய பாடி வேறு இடத்துல இருக்குங்கிறத பார்த்துட்டு ஐயோ எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் நீ பேய் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவளுடைய பாடியை பார்த்து கேட்க, இப்போ பேய் நான் கிடையாது, நீ தான், உன்னோட உடம்பை நான் கொஞ்சம் நேரம் வந்து கடன் வாங்கியிருக்கேன், எனக்கு வேலை முடிஞ்சோடனே நான் தந்துடுறேன், நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல என் வீட்டுக்கு வரணும், என் பையனை பார்க்கணும்னு சொல்லி, இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நான் எப்படியாவது போகணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் தன்னோட பாடிக்குள்ளே எப்படி போகிறதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கான். அடுத்தது பார்த்தோன்னா அவள் கண்விழிக்கையில் அவளுடைய ரூமில் இருக்கா. அவள் எப்படி அங்கே வந்தான்னு அவளுக்கு தெரியல. ஸோ நடந்ததெல்லாம் அவங்களுக்கு கனவாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவள் தனக்கு தானே ரிலாக்ஸ் ஆகையில் தான் அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கே ஓடி வந்துட்டு, நேற்று நைட்டு நீ அடிச்ச லூத்து இருக்கே அப்பா, இதை நீ பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும், நேற்று உன்னை பார்த்து எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு தெரியுமா, உன் சித்தியை நீ போடலை, அவள் இன்னும் உன் பக்கத்தில் வரதுக்கே பயப்படுவா, உன் பேர் கேட்டாலே உங்கள் சித்தி பயப்படுவா தெரியுமா, அந்த அளவுக்கு நீ வேலை பார்த்துருக்க, இத்தனை நாள் உன்னை வெறும் தொடநடிகின்னு தான் நினச்சேன், ஆனால் நேற்று நீ போட்ட ஆட்டம் இருக்கே எப்பப்பா, உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு, பார்க்குறதுக்கு வந்துட்டு ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருந்த தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் தான் நைட்டு நடந்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்த்துட்டு, அப்போ அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுகிறா. அதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே, சரி சொன்னால் மட்டும் யார் நம்ப போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டா. அதுக்கப்புறம் ஒரு ரூம்லேருந்து கீழே வரையில் அங்கே அவங்க சித்தியும் அவங்க அப்பா கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் 4 பிட்டு சேர்த்து போட்டு வச்சிருக்க, அவங்க அப்பாவும் இப்போ அவளை போட்டு கற்றுன்னு கத்துறாங்க. அவங்க சித்தியும் வந்துட்டு அவளை கத்தி எதுவும் கிடையாது, நான் தான் சொல்கிறேன்ல அவள் என் பேச்சு கேட்குறதே இல்லை, இப்போ பாருங்க நீங்கள் வீட்டில் இல்லைன்னு நான் அடிக்கிறதுக்கும் ஆரம்பிச்சிட்டா, இந்த அளவுக்கு வந்துட்டு நான் அவளை வளர்த்ததுக்கு என்ன பண்ணியிருக்கா பாருங்க அப்படின்னா சொல்லி கேட்க அவங்க அப்பா பயங்கரமாக கத்துறாரு. அவர்கிட்ட சாரி கேட்க சொல்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு எப்பவும் போல் அவங்க அப்பா சொல்கிறத கேட்டு அடங்கி போகையில் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறா. உடனே அவங்களும் இதெல்லாம் வந்து இப்படி பார்த்தோம், நான் என்னை எவ்வளோ பாடுபடுத்தினா நேற்று, அதனால் அவன் காலில் விழுந்து தான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் மறுக்கிறதுக்கு முன்னாடியே அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மறுக்கிறான். இல்லை இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் ஹீரோயின் அடித்தா, அது அவங்களுக்கு அது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவள் தான் வாயால் சாரி சொல்லிட்டால, காலெல்லாம் விழமாட்டா அப்படின்னு சொல்ல அவங்க சித்தி இன்னும் கொஞ்சம் விட்டு போட்டு அவங்க அப்பா கிட்ட ஆக்ஷன் எல்லாம் பண்ண, அவங்க அப்பா அவங்க சித்தி சொல்கிற மாதிரி செய், அவளோட காலில் விழுகு அப்படிங்கிறாங்க. சரின்னு நம்ம ஹீரோயினும் மென்னு முழுகிக்கிட்டு அழுகையெல்லாம் அடக்கிக்கிட்டே அவங்க சித்தியோடைய காலில் விழுக, அவங்க சித்தியும் அந்த மொமெண்ட் எல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க அப்பா எதனால் தன்னை வந்து இப்படி பாசமே இல்லாமல் நடத்துறாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு
அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது பேம் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனுடைய அங்கிளை கூப்பிட்டு அதே மார்க்கெட் ஏரியாவுக்கு வரான். ஹீரோயின் கூட போய் சாப்பிட்டான்ல அந்த மார்க்கெட் ஏரியாவுக்கு. ஸோ அதை சுற்றி பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் கிட்ட வாங்கிட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படி அவன் செக் பண்ணிட்டு அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கும் போது தான் ஒரு பக்கத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான் இந்த பேய் எல்லாம் பற்றி. அப்போ கரெக்டாக தின் வரான். ஸோ வந்த உடனே நேற்று நைட்டு நீ அடித்த லூட்டி இருக்கே எப்பா என்னைய போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு நீ இந்த மாதிரிலாம் எனக்கு கிண்டல் பண்ணதே கிடையாது, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணுறான். அவளுக்கோ ஒன்றுமே ஞாபகம் இல்லாமல் திருன்னு முடிச்சுட்டே இருக்க. சரி வா நம்மளுக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், இன்றைக்கி நீ என்னை மறக்கக்கூடாது, டிராஃபிக்கில் தான் போய் மாட்டுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே சண்டை போட தெம்பு இல்லைன்ட்டு அவன் கூட வரேன்னு ஒத்துக்கிறான். ஹீரோ அங்கே மார்க்கெட்டில் ரவுண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கையில் அங்கே இருக்கக்கூடிய ஷாப் கீப்பர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்ட் ஏற்றக்கூடாது, எங்களுக்கு ஏற்கனவே வருமானம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவங்க அங்கிளை பார்த்து அங்கிள் நான் தான் இவங்ககிட்ட ரெண்ட் ஏற்ற வேணாம்னு சொன்னேனே நீங்கள் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அங்கிளும் வந்துட்டு அப்படியே திருன்னு முடிச்சுக்கிட்டே இல்லை நான் வேலை விஷயத்தில் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மழுப்புறாரு. உடனே ஹீரோவும் இவங்க யாருக்கும் ரெண்ட் இனிமேல் வந்து ஏற்ற போகிறதில்ல, இப்போ இருக்கிற அதே ரெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட அத்தனை பேரும் நம்ம ஹீரோவை வந்து பாராட்டி அங்கே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ கூட ஒட்டுண்ணி மாதிரி அந்த ஜென்னியும் வந்திருக்கா. லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவளை கிளம்ப சொன்னதுனால அவள் வெளியில் வரா. அந்த சமயத்தில் அங்கே டின்னுடைய வண்டி வந்து கிராஸ் பண்ணும்போது அவள் ட்ரெஸ் மேலே தண்ணி அடிச்சிடுது. ஸோ இப்போ டின் இறங்கிட்டு அவகிட்ட சாரி கேட்கும் போது அவளும் இந்த ட்ரெஸ்ஸோட ஒர்த்து உனக்கு தெரியுமா அது இதுன்னு பயங்கரமாக வந்து கத்தி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. இவ கத்துறது உள்ள வரைக்கும் கேட்க நம்ம ஹீரோ உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வரான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிட்டு கேவலமாக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் மாட்டி விட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரிசைக்கிட்டே அவன் நிற்க ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. ஹீரோயினும் வந்துட்டு எப்போ ஹீரோவுடைய அம்மா தான் அந்த கோஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறா. ஸோ ஹீரோவும் வந்து அங்கே இருக்க டின்னையும் நம்ம ஹீரோயினும் ஒன்றா வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஜென்னியை பார்த்து இவ என்னோட ஃப்ரெண்டு தான் அதனால விட்டுடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக சப்போர்ட் பண்ணுறா. இன்னும் ஹீரோவை பார்த்து இந்த மார்க்கெட்டுக்கு நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் காரில் தான் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஸ்டின் பண்ண உன்னோட காரை ஒரு நிமிஷம் நான் பார்க்கணும், டோர் ஓப்பன் பண்ணிவிட அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணி தரான். அப்போ அவங்க அம்மாவுடைய ஃபோட்டோவை பிடிச்சி அவள் பார்த்த உடனே அவள் வந்து யோசிச்சதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வருது. அதாவது முதல் நாள் நைட்டு அவளுடைய பாடிக்குள்ளே போனது அவங்க அம்மா தான் சொல்லிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்னாச்சு எதனால் இப்படி வேட நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. டின்னும் என்னாச்சு உனக்கு ஏன் நேற்று நைட்லேருந்து ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இல்லை அதனால தான் நான் நைட் சரியாக தூங்கலை, சரி நீ என்ன ட்ராப் பண்ணுறியா இல்லை நானே போட்டா அப்படின்னு சொல்லி கேட்க டின்னும் சரிவா ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ ஒன்றும் தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் அதே மாதிரி தான் அவளுக்கு ஹீரோவுடைய அம்மாவோட வாய்ஸ் கேட்குது. ஸோ அவள் வந்து பயங்கரமாக சாமி கும்பிட்றதுக்காக ஆரம்பிச்சிடுறா பயந்துக்கிட்டு. அங்கே பின்னாடி நிற்கக்கூடிய ஹீரோவுடைய அம்மாவும் இதெல்லாம் செஞ்சால் நான் ஒன்றும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அந்த லேடி கொடுத்த அந்த சாமி கயிறு எடுத்து காட்டுறா. ஸோ இந்த கயிறும் என்கிட்ட ஒர்க் ஆகாது, பார்த்து பயப்பட வேண்டாம், நான் மற்ற பேய் மாதிரி இல்லை, நான் கெட்ட பேயெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பேய், என்னோட வீட்டுக்கு போகணும், என்னோட பையனை பார்க்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை, என்னோட வின் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வின்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சாவினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உனக்கு என் பையனை தெரியுமா, எப்போ சந்திச்ச, நீ என் பையனும் ஃப்ரெண்ட்ஸா இல்லை அதுக்கும் மேலே ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் பாஞ்சி வந்துக்கிட்டு கேட்க நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போகணுன்னா எப்படி போவீங்க அப்படின்னு உடனே உன்னோட பாடி கொஞ்சம் நேரம் கடன் கூட நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ முடியாது ஏதாவது பிரச்சனையாயிடும், எனக்கு பேய்னாலே சின்ன வயசுலேருந்து பயம், நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்களேன், வேறு யார்ட்டையாவது போய் ஹெல்ப் கேளுங்களேன் அப்படின்னு உடனே என்னால் முடிஞ்சால் நான் கேட்க மாட்டேனா, அது என்னவோ தெரியல, நான் பேசுகிறேன் உனக்கு மட்டும் தான் கேட்குது, நான் உன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியிறேன், அதுவும் இல்லாமல் நைட்டு தான் என்னால் வந்துட்டு உன் பாடிக்குள்ளே போக முடியும் போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களும் கன்வின்ஸ் பண்ணி வந்துட்டு அவளுடைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்கே ஹீரோவுடைய கார் வரையில் கரெக்டாக வந்துட்டு ஹீரோயினுடைய உடம்புக்குள்ளே பெர்மிஷன் இல்லாமலே அவங்க பூந்துக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவும் கார் வச்சு இடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இறங்கி வந்து பார்க்குறான். அங்கே இருக்கிறது ஹீரோயின்னு தெரிஞ்சோடனே இவ இங்கே வந்திருக்கானா என்னைய பார்க்கறதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். அங்கே அவன் ஒரு பொண்ணு கூட வந்திருக்கான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு திரண்டு நிற்க அப்போ தான் அந்த பாட்டியும் வந்துட்டு இப்போ ஹீரோவுடைய ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவ தான் அந்த பொண்ணு, அவனியை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருந்தா, அவனி கூட இறந்துட்டதா சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிட்டு இருக்க ஆன்ட்டியும் பாட்டிக்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கன்னு சிக்னல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் திடுக்குன்னு கண்விடிக்கிறான். ஸோ இப்போ ஹீரோவுடைய கையை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி வந்துட்டு யாரையுமே வந்து கன்சிடர் பண்ணாமல் நம்ம ஹீரோ பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் என்ன இவ இப்படி டச்சியாக நடந்துக்கிறாளேன்னு சொல்லி வியடாக பார்க்குறான். அதுக்கப்புறமா சரி வா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கூட்டிகிட்டு வரான். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என் பையன் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துட்டான், எப்படிப்பா இருக்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது என்ன நடிச்சிட்டு இருக்க, என்ன வளர்றவன் தலையில் ஏதாவது அடிபட்டுருச்சா, வா டாக்டர்கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை இழுக்க அவளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆக்சுவலாக இப்போ நான் வந்துட்டு உயிரோடவே இல்லை, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உன் தலையில் ஏதோ அடிபட்டுருச்சா போல அப்படின்னு உடனே அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் சொல்கிறது நல்லா கவனி, உனக்கு தெரிஞ்ச ஃபான் கிடையாது, இப்போ அந்த பொண்ணுடைய கடன் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய உன்னோட
என்னுடைய அம்மா. நான் செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. உன்னைய பார்க்கறதுக்காக, உன்கிட்ட பேசுறதுக்காக தான் இந்த குட்டி பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி அவளுடைய பாடிக்குள்ளே வந்திருக்கேன். உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவனை ஹக் பண்ண, அவன் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு எமோஷனல் ஆகிட்டு கத்துறான். எங்கள் அம்மா பேரை வச்சுக்கிட்டு என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்க நீனு? உன்னை வந்து பார்த்தேன், உன்னை கஷ்டப்படுறியேன்னு சொல்லிட்டு உனக்காக பிட்டியாக ஃபீல் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நன்றி கடனோடு இருந்தேன். இப்போ நம்ம 2 பேருக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வந்துட்டு நீ கேவலமான ஒரு கான் ஆர்டிஸ்டாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. இனிமேல் என் பக்கத்துலேயே வராத, உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அவளை வீட்டு வாசலில் கொண்டு போயிட்டு தள்ளி விட்டுட்டு, இனிமேல் எனக்கு முன்னாடி வந்தேன்னா நானே போலீஸை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி விட்டுடுறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வாட்டுக்கு உள்ளே போயிட, இப்போ ஹீரோடைய அம்மா வெளியில் நின்று தவிச்சிட்டு இருக்காங்க. எப்படி வீட்டுக்குள்ளே போகிறது செய்யறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு அவங்க பக்கத்துலேயே நின்று எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கா இல்லையா. அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவனுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா கிட்ட, பாருங்க நான் சொன்னேன்ல டெய்லி ஒரு பையன் கூட சுற்றுறான்னு, நீங்கள் கூட அப்படியெல்லாம் இருக்காதுன்னு என் பேச்சை நம்பாமல் இருந்தீங்களே, இப்போ கூட எவனையோ பார்த்துட்டு தான் வந்திருக்கா பாருங்க அப்படின்னு உடனே நம்ம ஹீரோனும், எங்கள் அப்பா கிட்ட கோழி முட்டினதெல்லாம் போதும், நான் இப்போ ஒரு அடல்ட்டு, நான் வீட்டுக்கு வருவேன் வராமல் இருப்பேன், அது என்னோட சௌகரியம், என்னை கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே வந்துட்டு இந்த இடத்துல ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிறா. உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இவ்வளோ பேசுறியா, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும், அப்பா உங்களுக்கு நீ எந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன், ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க, நான் சொல்கிறத நம்புவீங்களா இல்லை வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்களே அந்த லேடி சொல்கிறத நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்பாவும் உன் மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் இப்போ பொறுமையாக அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும், சரி அப்போ இதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும், அந்த பொம்பளை நான் அடிச்சேன்னு சொல்லி தொல்லை பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே, அப்போ இதெல்லாம் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உடம்புல அவங்க அடித்து காயமாக்குறதெல்லாம் காட்டுறா. இது எல்லாமே அவங்க என்ன அடித்தது தான். ஸோ இப்போ அவங்கள என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த லேடியும் போயிட்டு, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, அவள் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறா அப்படின்லாம் சொல்ல, உடனே அங்கே இருக்கக்கூடிய பேம் வந்துட்டு, இல்லை என்னால் வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியும், நான் ஒரு தடவையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இந்த லேடி நீங்கள் இல்லாதப்பெல்லாம் வந்துட்டு இவளை இப்படி தான் கொடுமைப்படுத்துகிறாங்க, வீட்டில் இருக்கிற வேலை பார்லர் இருக்க வேலைன்னு எல்லாத்தையும் இவளை தான் செய்ய வைக்கிறாங்க, பாவம் இவ இத்தனை வருஷம் வந்துட்டு எல்லா துன்பத்தையும் பொறுத்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாட்டி விட்டுடுறான். அப்பயும் வந்துட்டு ஹீரோயினோட சித்தி வந்துட்டு அங்கே நடிச்சு கொட்டிட்டு இருக்கும் போது என்னோட நிஜமான ஆவியோ இந்த அவந்தியை வந்துட்டு தடுக்கிறதுக்காக பார்க்குறாங்க, அவங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஹீரோயினை பாஞ்சிக்கிட்டு வந்துட்டு அவங்க சித்தி வர, அவளும் அடித்தது பத்தலையா, இன்னும் கொஞ்சம் அடிக்கணுமா, இல்லை வந்துட்டு ஏதாவது கோயிலில் கொண்டு போய் புதைக்கிற அளவுக்கு ஏதாவது நான் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இதோட இந்த பாட் முடியுது.